வெல்கம் டு லிவி மேக்ஸ். இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.1ல 8th சம் வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, யூஸ் த மெத்தட் ஆஃப் ஆவரேஜஸ் டு ரைட் டூ ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் 14/5 அண்ட் 16/3. ரெண்டு ரேஷனல் நம்பர் கொடுத்து அதுக்கு இடையில ஆவரேஜ் மெத்தடை யூஸ் பண்ணி ரெண்டு ரேஷனல் நம்பரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு ஆவரேஜோட ஃபார்முலா நமக்கு வந்து என்னன்னு தெரியும். ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா 1/2 ஆஃப் ஏ ப்ளஸ் பின்னு அர்த்தம். இதுதான் ஆவரேஜோட ஃபார்முலா. இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட், மறக்கூடாது. ஆவரேஜோட ஃபார்முலா half ஆஃப் ஏ ப்ளஸ் பி. ஓகேவா. ஏ அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு ரேஷனல் நம்பர் 14/5. பி அப்படிங்கிறது செகண்ட் ரேஷனல் நம்பர் கொடுத்துருக்குது 16/3. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ரெண்டு ரேஷனல் நம்பர் கண்டுபிடிக்கிறதுங்களா. ஃபஸ்ட்டு R1 ரேஷனல் நம்பர் வந்து கண்டுபிடிக்கிறோம். half ஆஃப் ஏ ப்ளஸ் பின்னு போடும். சரியா. இப்போ 1/2 ஆஃப் ஹாஃப் எழுதிட்டோமா. ஏ வந்து என்ன தெரியும், 14/5 ப்ளஸ் பி வந்து என்ன தெரியும், 16/3. இப்போ என்ன பண்ணணும், 1/2 ஃபஸ்ட்டு எப்போவுமே என்ன பண்ணுவோம், ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது தானே ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுவோம். அப்போ இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்து ரெண்டையும் ஆட் பண்ணால் போதும். 5 3 சார் என்ன வரும், 15 வருமா எல்சிஎம். 14/5 ஏன்னா 5 3 சார் 15 வரும் எல்சிஎம்மு. 5 3 சார் 15. 14/3 தெரியல அப்படின்னா எப்போவும் போட்டு பார்த்துங்க. 4 3 சார் 12. 3 1 சார் 3. 4 அப்போ 42/15. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 16/3 இன்ட்டு பை ஈக்குவல் டு பை 15 போட்டுக்கலாம். 5 3 சார் 15. இப்போ 16 5 6 5 சார் 30 0 1 80. அப்போ 80/15. இங்கே போடலாமா. 42 + 80/15. ஏன் அப்படின்னா டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால காமனாக 15 போட்டுட்டோம். மேலே வந்து ரெண்டையும் ஆட் பண்ணிட்டோம். 42 + 80 அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 1/2 ஆஃப் 80 + 42 122 வருமா. 122/15. என்ன பண்ணலாம், அதை கேன்சல் பண்ணலாமா. இது எந்த டேபிளில் கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இது வெளியே இருக்குது, மல்டிப்ளைல தான் இருக்குது. அதனால இதையுமே கேன்சல் பண்ணலாம். 2 1 சார் 2. 2 6 சார் 12. இது 2 1 சார் 2. இப்போ என்ன கிடைக்கும், 61/15 வரும். அப்போ நம்ம R1 கண்டுபிடிச்சிட்டோமா. 61 ஒரு ரேஷனல் நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் ரேஷனல் நம்பர் கண்டுபிடிக்கணும். செகண்ட் ரேஷனல் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு R2 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா half ஆஃப் ஏ ப்ளஸ் ஃபஸ்ட்டு ரேஷனல் நம்பர் கண்டுபிடிச்சிருக்கோம்ல அதை போடணும். half ஆஃப் ஏ ப்ளஸ் R1ன்னு போடணும். ரேஷனல் நம்பர் 1க்கு நார்மலாக ஆவரேஜோட ஃபார்முலா போட்டோம், ஏ ப்ளஸ் பி கொடுத்ததை வச்சு. நெக்ஸ்ட்டு R1 ஒரு ரேஷனல் நம்பர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஏ ப்ளஸ் R1 சொல்லி போட்டு கண்டுபிடிப்போம். ஓகேவா. அப்போ half ஆஃப் ஏ வந்து நமக்கு என்னன்னு தெரியும், 14/5 ப்ளஸ் R1 வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 61/15. இப்போ என்ன பண்ணலாம், இதுக்கும் அதே மாதிரி எல்சிஎம் எடுக்கலாமா. 5 15. 5 3 சார் 15. 3 1 சார் 3. 5 3 சார் 15. அப்போ எல்சிஎம் என்ன தான் கிடைக்குது, 15 தான் கிடைக்குது. 14/5 இன்ட்டு பை ஈக்குவல் டு பை 15. 5 3 சார் 15. 14 3 சார் 42. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குது, 61/15/15. அப்போ என்ன வரும், அதே தான் கிடைக்குமா. அப்போ டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால நம்ம கண்டுபிடிச்ச எல்சிஎம் கண்டுபிடிச்சது அப்படியே போட்டலாம். 42 + 61/15 அப்படின்னு. இப்போ 1/2 ஆஃப் 42 + 61 என்ன வருது, 103/15. இப்போ இதை கேன்சல் பண்ண முடியுமாப்பா. இதை கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்த்தா அதை கேன்சல் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, அப்படியே எழுதலாம். 103/15 2 என்ன வரும், 30. அப்போ R2 என்ன கண்டுபிடிச்சிட்டோம், 103/30. இது மாதிரி ஒவ்வொன்றா அடுத்தடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கடுத்தது ஏ ப்ளஸ் R2 அப்படின்னு சொல்லி போட்டு ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கிறத வச்சு அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி எத்தனை ரேஷனல் நம்பர்ஸ் வேணாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். அவ்வளோதான். இப்போ 2 ரேஷனல் நம்பர் கேட்டிருந்தாங்க, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஒன்றும் இல்லை, கொஷினில் கொடுத்துருந்தது 2 ரேஷனல் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு இடையில வரக்கூடிய ரேஷனல் நம்பரை ஆவரேஜ் மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஆவரேஜோட ஃபார்முலா போட்டோம், ஏபின்னு எடுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு ரேஷனல் நம்பர் 1 கண்டுபிடிக்கும் பொழுது கொஷினில் கொடுத்த ரெண்டையும் போட்டோம். R1 கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஏ ப்ளஸ் R1 half இன்ட்டு ஏ ப்ளஸ் R1 போட்டு R2 வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க.